ஒவ்வொருத்தரோட உடம்புலயும் 9 கோள்கள் உண்டு. ஒரு ஜோதிடர்களுக்கு நம்ம ஒருத்தரை வணங்கும் போது 9 கிரகத்துடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஒரு வீட்டில் அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்தார்கள் என்றால் அவர்களுக்கு அந்த கடவுள் நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரம் அந்த வீட்டில் இன்னொன்று சேரும். இல்லைன்னா வரக்கூடிய மனைவி திருவாதிரை நட்சத்திரமாக இருக்கும். ஒரு சில ஜாதகங்கள் என்னென்ன, கல்யாணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி ஒரு 6 மாதம் கழிச்சு மருமாங்கல்யம், சுமங்கலி பெண்களை வச்சு மருமாங்கல்யம் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி அதை செஞ்சோம். அதுலேயும் ஓரளவுக்கு எங்களுக்கு சக்ஸஸ் கிடைச்சு. ஒரு காதல் பண்ணிட்டு இருக்கிறவங்க, லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்க கூட சொந்த பந்தங்களோட திருமண விஷயத்துக்கு 2 பேரும் சேர்ந்து போய் பார்க்கட்டுங்களேன், அதனுடைய காதலினுடைய தூய்மை ஒரு மாதிரி இருக்கும். நவ கிரகங்களுடைய ஆக்குபை நவதானியம். இந்த நவதானியத்தை நீங்க பரிகாரமா எடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்பா கொண்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டோடைய வேலை நல்லா போகும். நவகிரகா வழங்கும் ஜே மைத்ரி பிரசன்ஸ் 2வது மாத ஜோதிட கருத்தரங்கம். டைட்டில் ஸ்பான்சர்ட் பை நவகிரகா, பவர்ட் பை பேலன்ஸ் தியரி, தி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜி, சரவணன் சோமசுந்தரம், தி சைல்ட் ப்ரோஸ், கனிமொழி சந்தோஷ். எனது குருநாதர்கள் அனைவருக்கும் பாதம் தொட்டு வணங்கிக் கொண்டு இந்த விழாவிற்கு அழைப்பனை விடுத்த மைதிலி சகோதரி அவர்களுக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். மகளிரை பத்தி ஃபர்ஸ்ட் பேசிடலாம், அதுக்கப்புறம் வாஸ்து பக்கம் போயிடலாம். வாஸ்துல மகளிருக்கு பெண்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது முதல்ல பார்த்துடலாம். ஒரு வீடு இருக்குது அப்படின்னா அங்க ஆண் சக்தி and பெண் சக்தின்னு 2 இருக்கும். அந்த ஆண் சக்தி அப்படிங்கிறத விட அந்த வீட்டுல பெண் சக்தி தான் மிக வலிமை அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒரு வாஸ்துப்படியான குறைகள் இருந்தா முதல்ல பாதிக்கிறது ஆண்கள் தான். பெண்கள் மனதளவிலும் சரி மிக வலிமையானவர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இடத்துல. இப்ப நீங்க பாருங்க, ஒரு வீட்டுல ஒரு ஆண் இல்லாத ஒரு வீடு, ஒரு பெண் மட்டும் தான் இருக்காங்க. அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய குழந்தையை நல்லா காப்பாத்தி வாழ்க்கையில முன்னேற்றம் அடைந்து எப்படியாவது கரை சேர்த்திடுவாங்க. ஆனால் ஒரு பெண் இல்லாத வீட்டில் ஒரு ஆணால் அந்த செயலை செய்ய முடியாது. அப்ப வாஸ்துவம் என்ன சொல்லுதுன்னா அந்த வீட்டினுடைய பெண்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்குது. இப்படிதான் உதாரணத்துக்கு ஒரு வீடு நான் போய் பார்த்திருக்கேன். அதுல வடகிழக்குல கிச்சன், தென்மேற்குல பெரிய குளம். அந்த வீட்டை கிரகப்பிரவேசம் பண்ணுவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பாகவே அந்த வீட்டினுடைய ஆண்மகன் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார். அவர் இறக்கும் பொழுது அவருக்கு 2 ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. ஆனா அவர் இறந்ததுக்கு பிறகு அந்த வீட்டுக்கு தான் அவங்க குடி போறாங்க. அந்த குழந்தைகளை நன்காக படிக்க வைத்து அரசாங்க வேலை வாங்கி கொடுத்து திருமணம் செய்து வைத்து இன்றளவு நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த இடத்துல வீடு வாஸ்து குறை இருக்குது. அடுத்து இன்னொரு உதாரணத்துக்கு ஒரு வீட சொல்லணும்னா, வடகிழக்குல செப்டி டேங்க், தென்மேற்குல பிரதான நுழைவு வாயில். இப்ப வடகிழக்குல செப்டி டேங்க் இருந்து இப்ப தென்மேற்குல பிரதான நுழைவு வாயில் இருந்தா அது ஒரு கர்ம வினை பிடித்த வீடு, கடவுளே கைவிடப்பட்ட ஒரு வீடுன்னா அது அந்த வீடு தான். அப்பேற்பட்ட ஒரு வீட்டை கட்டுறாங்க. அந்த கட்டி அந்த வீட்டுல அந்த ஆண்மகன் குறுகிய காலத்திலேயே ஹார்ட் அட்டாக்ல இறந்துடுறாரு. அவர் இறக்கும் பொழுது அவருக்கு 2 ஆண் குழந்தைகள். அந்த ஆண் குழந்தைகளையும் அவங்களை காப்பாத்தி அந்த பெண் மிக அவமானத்திலும் சரி கஷ்டத்திலும் சரி பல துன்பங்களையும் அடைந்ததும் அந்த ஆண் குழந்தைகள் நல்லபடியாக வளர்த்தினாங்க. அப்படி வளர்த்தி மிகப்பெரிய ஒரு நிலைக்கு கொண்டு வந்தாங்க. இப்ப நான் முதல்ல சொன்ன வீடு என்னோட சகோதரி வீடு, 2வது சொன்ன வீடு என்னோட வீடு. ஏன்னா எனக்கு அனுபவமே என்னன்னா என்னோட வீடு தான். நாங்க கட்டின வீடு, நான் பிறந்த வீடு, நாங்க வாழ்ந்த வீடு. இந்த வீட்டுல நாங்க என்னென்னலாம் கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறத வச்சுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு அனுபவமே வாஸ்துல வந்துச்சு. அதனால இந்த வாஸ்தில் ஒரு குறை இருந்தால் முதல் பாதிக்கப்படுவது ஒரு ஆண். பெண் எப்படிப்பட்டாலும் அந்த வீட்டை சமாளிச்சு கொண்டு வந்துருவாங்க. இப்ப நிறைய இடத்துல என்ன ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா, இந்த மனையடியில ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. மனையடி உள்ளளவா வெளியளவா அப்படிங்கிறதுல நிறைய ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டுட்டே இருக்கு. இப்ப மனையடி சாஸ்திரம் எப்ப உருவானது? ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உருவாக்கப்பட்டதுதான் மனையடி சாஸ்திரம். மயன்ஸ் மதா, மானசாரா என்ற போன்ற நூல்கள்லாம் 7ஆம் நூற்றாண்டு 5ஆம் நூற்றாண்டுகளே உருவாக்கிட்டாங்க. அப்பைய காலகட்டங்கள்ல இருந்தே மனையடி சாஸ்திரம் உருவாக்கப்பட்டது. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஃபீட் கணக்கு அப்படிங்கிறது மெட்ரிக் சிஸ்டம் சொல்லுவாங்க, அதாவது இம்பீரியல் சிஸ்டம் சொல்லுவாங்க.
அதாவது 30 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு அடி அப்படிங்கிறது இம்பீரியல் சிஸ்டம் படு. அது எப்ப உருவானது அப்படின்னா 200 வருஷத்துக்கு முன்பாக தான் உருவானது. நம்ம மனையடி சாஸ்திரம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி உருவானது. இப்ப சொல்லப்படக்கூடிய இந்த அடிக்கணக்கு அப்படிங்கிறது 200 வருஷத்துக்கு முன்பாக உருவானது. பிரிட்டிஷ்காரன் கொண்டாந்தது தான் அந்த அடிக்கணக்கு. அவன் 1824ல தான் அந்த வந்து ஆக்டே கொண்டு வரான். ஆனா என்ன கால கொடுமை நடக்குது அப்படின்னா, காலாண்டுக்கு பின்னாடி அந்த அடிக்கணக்கை போட்டு நம்ம வாழ்க்கையே வீண்பட வச்சது அவன் தான். நம்மளுடைய மெத்தேடு, அளவீடுகள் மெத்தேடுங்கிறது உடலியல் தொடர்பான ஒரு அளவீடு மெத்தேடுகள் தான். அதாவது கை அளவுகள் வச்சு, அங்குலா வச்சு சொன்னாங்க, பாத அளவுகளை வச்சு சொன்னாங்க, ஒரு காலுக்கு இன்னொரு கால் நடக்கக்கூடிய தூரத்தை இடைவெளியை வச்சு சொன்னாங்க. நம்ம அதெல்லாம் மறந்துட்டோம். மறந்துட்டு இந்த 30 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு அடி கொண்டு போய் 6 அடினா இவங்க நல்லா இருப்பாங்க, 9 அடினா இப்படி இருப்பாங்க அப்படின்னு அப்படி சொல்லிட்டு இருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம் என்ன இதுதான். ஏன்னா நம்மளாம் நல்லாவே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதா இதெல்லாம். அது இருக்கக்கூடிய பலன்கள் உண்மையா இருக்கலாம், ஆனா அந்த அடிக்கணக்குங்கிறது தப்பு இல்ல. நம்ம 2000 வருஷத்துக்கு முன்னாடி போனது வந்து வேற மெத்தேடு. அதுலயுமே கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா, தென் தமிழகத்தில், தென்னிந்தியாவில் ஒரு முறையும் வட இந்தியாவில் ஒரு முறை இருந்துச்சு. இந்த ஜான் கணக்கு அப்படிங்கிறதுலாம் வந்து வட இந்தியால இருந்து வந்தது. நம்மளது வந்து பாத அளவு முறைகள் தான். நம்மளது பாத அளவு முறை அங்க அதாவது அஸ்தம் சொல்லுவாங்க, ஒரு கை அளவுகள் வச்சு சொல்லுவாங்க. ஆனா அதை நம்ம தொடர்பு படுத்தி பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால இந்த உள்ளளவு வெளியளவு அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் கேட்டாங்கன்னா தயவு செய்து அதெல்லாம் வந்து யாரும் வழிகாட்ட வேண்டாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஏன்னா வாஸ்து நிபுணராக நான் எங்களை விட ஜோதிடர்கள் தான் முதல்ல வந்து அதை கேட்பாங்க. உள்ளளவா வெளியளவா எத்தனை அடி நான் வைக்கணும்னு கேட்பாங்க. அப்ப நீங்க தான் முதல்ல வந்து இதை சார்ந்த விஷயங்களை எடுத்துரைச்சு இதெல்லாம் வந்து இல்ல அப்படின்னு சொல்லணும். அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த ராசிக்கேத்த வாசல், இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த வாசல் தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. லக்கணத்துக்கு 4ஆம் இடம்னு ஒண்ணு இருக்கு. அந்த 4ஆம் அதிபதி எங்க இருப்பாரு? ஒரு இடத்துல இருப்பாரு. 4ஆம் இடத்தை ஒரு கிரகம் பார்க்கும். 4ஆம் அதிபதி ஒரு கிரகத்தோட சேர்ந்து இருப்பாரு. இதெல்லாம் கணக்கு வச்சு தான் நீங்க சொல்ல முடியும். வெறும் ராசியை வச்சு இந்த ராசி, இந்த ரிஷப ராசினா தெற்கு, மேற்கு, அதாவது மிதன ராசினா மேற்கு ராசி அப்படின்னு அதுக்கேற்ற வாசல் வச்சுக்கிட்டா எப்படி சரியாகும்? இப்ப 4ஆம் இடத்தை வச்சு ஆய்வு செஞ்சு தானே பார்த்தாகணும். 4ஆம் இடம் என்ன சொல்லுகிறது, 4ஆம் அதிபதி என்ன சொல்லுகிறது, அதை வைத்து தானே ஒரு வாசலை தேர்ந்தெடுக்கணும். நாம என்ன நினைச்சோம், 10ஆம் அதிபதிவா இந்த ராசிக்காரங்க இந்த வாசல் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். இது மிகப்பெரிய ஒரு தவறா போயிட்டு இருக்கு. இந்த நடைமுறை சிக்கலை ஏற்படுத்திட்டு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா, இப்ப நான் வந்து தெற்கு ரிஷபராசி, எனக்கு தெற்கு ராசி. என் மனைவி வந்து கும்பராசி, அவங்களுக்கு மேற்கு ராசி. இப்ப நான் தெற்கு வாசல் வச்சு கட்டிட்டேன். இப்ப என் மனைவிக்கு என்ன பண்றது? இப்ப நான் நல்லா இருந்தா போதுமா? காலங்காலமா எல்லாருமே ஒரே மாதிரி ஒரே குடும்பத்தை தான் வாழ போறோம். எல்லாரும் நல்லா தானே இருக்கணும். அப்ப எது முக்கியம் அப்படின்னா, வாஸ்துப்படியான கட்டமைப்பு என்பதுதான் முக்கியம். இங்க வாசல் அப்படிங்கிறத விட, நீ என்ன வாசல் வச்சிருக்கிறத விட 4 திசைக்கு 8 திசையில என்ன மாதிரியான கட்டமைப்பை உருவாக்கி இருக்கீங்க அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான விஷயம். அது சரியா இருந்தா மட்டும்தான் வாசல் சரியா இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு நான் வந்து மேற்கு பார்த்த நிலம் ஒண்ணு வச்சிருக்கேன். நான் வந்து போய் கேட்கிறேன். இப்ப ரிஷபராசிக்கு என்ன சொல்லிடுவாங்க? தெற்கு பார்த்த வாசல் தாங்க நீங்க கட்டணும்பாங்க. மேற்கு பார்த்த வாசலுக்கு நான் தெற்கு பார்த்த வாசல் கட்ட வச்சு வீடு கட்டினா தென்மேற்குல தான் கேட்ட போட்டாகணும். இப்ப குபேரமுலையில தான் கேட்ட போட்டாகணும். அப்ப இது மாதிரியான நடைமுறை சிக்கல் நிறைய இருக்குது. அதை ஆய்வு செய்து தான் நம்ம சொல்லணும். அப்ப நீங்க என்ன நிலம், அப்ப என்ன பண்ணணும்னா, நீங்க ராசி வச்சே சொன்னா சொல்லுங்க, தப்பு இல்லை. ஆனால் முதல்ல அந்த திசை பார்த்த நிலத்தை வாங்க சொல்லணும். முதல்ல நீங்க தெற்கு வாசல் தான் நல்லா இருக்கும், தெற்கு பார்த்த மனையை வாங்க சொல்லுங்க. அப்ப தெற்கு வாசல் வைக்கிறதுக்கு எளிமையா இருக்கும். கிழக்கு பார்த்த ராசினா கிழக்கு பார்த்த மனையை வாங்க சொல்லுங்க. அப்பதான் கிழக்கு பார்த்த வாசல் வைக்கிறதுக்கு எளிமையா இருக்கும். அப்ப இந்த ராசிக்கேட்டல் வாசல் அப்படிங்கிறத விட அந்த ராசிக்கேட்ட மனையை வாங்க சொல்லுங்க முதல்ல. அது எளிதாக அந்த வீட்டை அமைக்கிறதுக்கு எளிதாக இருக்கும். அடுத்ததாக இன்னும் ஒரு சில நிறைய விஷயங்கள் வந்து இந்த அந்த வாஸ்துல வந்து மூட நம்பிக்கையான விஷயங்கள் நிறைய போயிட்டே இருக்கு. அதாவது இந்த பொருளை வச்சா நான் கோடீஸ்வரன் ஆயிடுவேன், மணி பிளான்ட் வச்சா நான் கோடீஸ்வரன் ஆயிடுவேன், மீன் தொட்டி வச்சா நான் நல்லா வாழ்க்கையில முன்னேறிடுவேன் அப்படிங்கிற விஷயம்லாம் போயிட்டு இருக்கு. அதாவது என்னன்னா, இதான் நம்பிக்கை சாஸ்திரம். நம்மளுடைய சாஸ்திரங்கள் எல்லாம் நம்பிக்கை சாஸ்திரம். இந்த நம்பிக்கை சாஸ்திரம் எப்படி ஆயிடுச்சுன்னா மூட நம்பிக்கையாகி இப்ப முட்டாள்தனமா போய் நிக்குது. இப்ப
அதனாலதான் நிறைய பேர் நம்மளை கலாய்ச்சிட்டு இருக்கிறான். இன்னைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தலைமுறைகளா இருக்காங்கல்ல, என்னுடைய தந்தை இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இருக்கக்கூடிய தலைமுறையில எப்படின்னா, ஒரு ஜோதிடரோ வாஸ்து நிபுணரோ என்ன சொல்றாரோ அதை அப்படியே கேட்டு அப்படியே செயல்படுத்துவாங்க. அப்படிதான் இருந்துச்சு. இன்றைய தலைமுறை, நம்ம தலைமுறை எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு ஜோதிடர் வாஸ்து நிபுணர் சொல்றாங்கன்னா அவங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை எடுத்துக்குவாங்க, சரியில்லாத விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா எதிர்வரக்கூடிய ஒரு தலைமுறை ஒண்ணு இருக்குது பாத்தீங்களா, அந்த ஜென்சி தலைமுறைன்னு சொல்லுவாங்க. நீ லாஜிக் இல்லாம ஏதாவது ஒன்று சொல்லிட்டீங்கன்னா இந்த ஃபீல்ட்ல இருக்கவே முடியாது. இந்த ஃபீல்டை விட்டு உங்களுக்கு கலாச்சி உங்களை விமர்சனம் பண்ணியே இந்த ஃபீல்டை விட்டு துரத்தி விட்டுருவாங்க உங்களை. அப்ப எதுலையுமே ஒரு லாஜிக் இல்லாம நம்ம ஒரு பலனை சொல்லும் பொழுது நம்மளை அவமானப்படுவோம், முட்டாளாக்கிடுவாங்க நம்மள. அது போலதான் இந்த வாஸ்து சாஸ்திரத்துல பல விதமான ஒரு மூட நம்பிக்கைகளா புறையோடி போய் கிடந்துட்டு இருக்குது. இப்ப ஒருத்தர் சொன்னார், சார் வடகிழக்குல செப்டி டேங்க் வச்சுட்டா நிறைய பணம் வரும்னு சொல்றாங்க. அதுக்கு ஒண்ணு இல்ல, ஒரு ஸ்ரீ சக்கரத்தை வச்சிருங்க, உங்களுக்கு பணம் கொட்டோன்னு கொட்டுங்கிறார். கேன்சர் தான் வரும். வடகிழக்குல செப்டி டேங்க் இருந்துச்சுன்னா கேன்சர் தான் வரும். ஏன் வடகிழக்குல ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன்னா, நம்மளுடைய உடல்ல மிக முக்கியமான உறுப்பு எஞ்சான் உடம்பிற்கு தலையே பிரதானம் அப்படின்னு சொன்னா. ஏன் தலையே பிரதானம் சொன்னாங்க? தலையில தான் முக்கியமான ஹார்மோன்ஸ்கள் இருக்குது. அந்த ஹார்மோன்ஸ் தான் நம்ம உடல்ல நம்ம என்ன பண்ணுவோம், சந்தோஷமா இருக்கணுமா, கோபப்படணுமா, நம்ம எந்த அளவுக்கு வாழ்க்கையில நிம்மதியா இருக்கணுமாங்கிற நிர்ணயிக்கக்கூடிய சக்தி எங்க இருக்குது? தலையில இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ்க்கு இருக்கு. அந்த ஹார்மோன்ஸ் எப்படி இயங்கணும் அப்படின்னா, எப்பொழுதுமே காலையில வரக்கூடிய சூரிய வெளிச்சம் அந்த ஹார்மோன்ஸ்க்கு தேவைப்படுது. சூரிய வெளிச்சமும் காற்றோட்டமும் காலையில் 6 மணியிலிருந்து ஒரு 8 மணி வரைக்கும் உள்ள வரக்கூடிய அந்த சூரிய வெளிச்சம் காற்றோட்டத்தையும் அனுபவிக்கும் பொழுது அந்த தலையில இருக்கிற ஹார்மோன்ஸ் சமச்சீராக வேலை செய்யுமா. அதனாலதான் வடகிழக்கு பகுதியை மூடி வைக்காதீங்க, திறந்து வைங்கன்னு சொன்னாங்க. நாம என்ன பண்றோம், அப்படியே ஜன்னல் வச்சாலும் ஸ்கிரீனை போட்டு மூடி கேட்டா கொசு வருது, இல்ல டஸ்ட் வருது அப்படின்றோம். இப்ப தலையை மட்டும் மூடிட்டு உடலை இயங்க முடியுமா? தலை இல்லாத உடலுக்கு வலிமை இல்லை, எதுவுமே நடக்காம கோமா. அதனாலதான் வடகிழக்கு பகுதி என்பது மிக முக்கியமான பகுதி. ஒரு வாஸ்துல வடகிழக்கு கடந்து வேற எதையும் சொல்லிட முடியாது. வடகிழக்குக்கு அடுத்த ஒரு பிரதானமான ஒரு திசை அப்படின்னா தென்மேற்கு திசை. இது தென்மேற்கு திசை சொல்லுவாங்க, குபேர திசைன்னு சொல்லுவாங்க. உண்மையாலுமே குபேர திசையான்னு கேட்டா கண்டிப்பா அது குபேர மூலையே கிடையாது. வடக்கு திசையை தான் குபேர திசையாக சொல்லப்பட்டது. ஆனா காலப்போக்குல தென்மேற்கு திசையை குபேர மூலைன்னு சொல்ல பழகிட்டோம் நம்மளாம். தென்மேற்கு குபேர மூலையே கிடையாது. தென்மேற்கு திசை என்பது அந்த வீட்டினுடைய குடும்ப தலைவருடைய அறை, படுக்கை அறை. அதை தவிர்த்து வேற எந்த கட்டுமானங்கள் அங்கு இருந்தாலும் அந்த குடும்பத்தில் ஆண் பாதிக்கப்படுவார். மாஸ்டர் பெட்ரூம் அங்க இருக்கணும். இப்ப தென்மேற்கு திசையில மாஸ்டர் பெட்ரூம் இல்ல அப்படின்னா அந்த இடத்துல திருமணம் சார்ந்த ஒரு பிரச்சனை அந்த வீட்டுல இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். மாஸ்டர் பெட்ரூம் தவிர்த்து வேற எது இருந்தாலுமே. அதே போல தென்மேற்கு திசை ஒரு பாதிக்கப்பட்டு விட்டால் ஒரு செய்யற தொழில விட்டுருவார். அவர் நல்லா போயிட்டு இருக்க ஒரு தொழில் அப்படியே டிராப் அவுட் பண்ணிடுவாங்க, லாஸ் ஆயிடுவாங்க. சேவிங்ஸ் இருக்காது தென்மேற்கு திசை பாதிக்கப்பட்டால். அப்ப இந்த ஒரு திசைகள்ல வடகிழக்கு திசையும் தென்மேற்கு திசையும் மிக முக்கியமான திசை. இந்த திசை ஒரு வீட்டுல நல்லா இருக்குது அப்படின்னா ஒரு 70% அந்த வீட்டுக்கு ரைட் மார்க் போட்டலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த தென்கிழக்கு திசை, இந்த தென்கிழக்கு திசை அப்படிங்கிறத பெண்கள் திசைன்னு சொல்லுவோம். ஏன்னா பெண்களுக்கு முக்கியமான திசை தென்கிழக்கு திசை. அந்த இடத்துல தான் நம்மளுக்கு சமையலறை வைத்திருக்கிறோம். இப்ப நம்ம வீட்டினுடைய எந்த வீட்டுக்கு போனாலும் சமையலறை கரெக்டா இருக்குன்னு செக் பண்ணிடுவாங்க எல்லாருமே. வாசம் தெரியுதோ இல்லையோ, ஜோசியம் தெரியுதோ தெரியாது, ஆனா தென்கிழக்குல இருக்கிற அக்னி மூலையில சமையலறை இருக்குதாங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த சமையலறையில் காற்றோட்டமும் சூரிய வெளிச்சமும் வரவில்லை என்றால் அந்த வீட்டில் இருக்க பெண்களுக்கு வயிறு சார்ந்த ரோகங்கள் ஏற்படும். இரண்டாவது, தென்கிழக்கு திசையில செப்டி டேங்க் போட்டுட்டு இல்ல தென்கிழக்கு திசையில வெளியே படிக்கட்டு போட்டு அது ஹெட்ரூம் போட்டு மூடி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி வீடுகள்ல பாத்தீங்கன்னா தங்க நகை அங்க தங்காது. தங்க நகை கொண்டு போய் அடமானத்தை வச்சிருப்பாங்க. வீட்டு பத்திரம் அடமானத்துல இருக்கும், வீடே சார் கடைசி வரைக்கும் வராது. அப்ப தென்கிழக்கு திசையில சமையலறை அணைத்து வச்சு
அதுக்கு சூரிய வெளிச்சம் வருவது போலயும் காற்றோட்டம் வருவது போலயும் 2 ஜன்னல்கள் வைக்கும் பொழுது அந்த வீட்டுல தென்கிழக்கு திசையினுடைய அக்னி தத்துவம் சமச்சீராக வேலை செய்யும். அதற்கு அடுத்தபடியாக வடமேற்கு திசை. இந்த வடமேற்கு திசை என்பது வாயு திசை, வாயு மூலை சொல்லுவோம்ல. ஒட்டுமொத்த வீட்டினுடைய ஆக்சிஜன் பற்றாக்குறையை தீர்க்கக்கூடிய ஒரு சக்தி வாயு மூலைக்கு இருக்குது. இந்த வாயு மூலையில வந்து நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, செப்டி டேங்க் போடுவோம். வெளியே தான் செப்டி டேங்க் போடணும். அதை விட்டா செப்டி டேங்க் போடுவதற்கு வேற எந்த இடமும் கிடையாது. இந்த இடத்துல மட்டும்தான் போடணும். அதே போல வீட்டுக்கு உள்ளார, வடமேற்குல வீட்டுக்கு உள்ளார டாய்லெட் போடுவோம். இது காலகாலமாக பயன்படுத்திட்டு வந்த ஒரு மெத்தட். இப்படிதான் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா பாருங்க, இந்த வடமேற்குல வீட்டுக்கு உள்ளார டாய்லெட் போடாம மேற்கு மத்தியத்தில் போட்டு வடமேற்குல ஒரு ஹாலாவோ இல்ல வடமேற்குல ஒரு செகண்ட் பெட்ரூம் மட்டும் இருக்குது அப்படின்னா அந்த வீட்டுல தான் பணம் குளிக்கும் வீடுன்னு சொல்லுவோம். ஏன்னா வாயு மூலை வந்து சிறப்பாக இருந்தால் அந்த வீட்டுக்கு பணத்துல பஞ்சம் இல்லைன்னு அர்த்தம். பணம் எப்பயுமே இருக்கும். பணத்தால அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. இந்த கொங்கு மாவட்டத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், பெரும்பாலான வீடுகள்ல வடமேற்குல லிவிங் ஹால் போட்டிருப்பாங்க. அந்த லிவிங் ஹால் வடமேற்குல போட்ட வீடுகள்லாம் போய் பாருங்க, மூட்டை மூட்டையா தான் பணம் வச்சிருப்பாங்க. ஊராறு பணம் எல்லாம் அவங்க வீட்டுல தான் இருக்கும். ஒரு பெரிய பினான்சியரா இருக்கலாம், மூட்டை மூட்டையா பணம் வச்சிருக்கிறவங்க அங்கதான் இருக்காங்க. வடமேற்கு என்பது பணத்தை கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இது. மணி ஃப்ளோ நல்லா இருக்கும் அந்த மாதிரி வீட்டுக்கு. அதனாலதான் சொல்லுவேன், நான் பெரும்பாலும் இப்ப இருக்கிற வீடுகளுக்கு என்ன சொல்லுவோம், வடமேற்குல வந்து டாய்லெட் கொடுக்கறது இல்ல. வீட்டுக்குள்ளார டாய்லெட் கொடுக்கறது இல்ல. வீட்டுக்கு வெளியே வேணா டாய்லெட் கொடுப்போம். வடமேற்கு வீட்டுக்குள்ளார டாய்லெட் கொடுக்கறது இல்ல. ஏன்னா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஒரு பணம் கொஞ்சம் வந்துச்சுன்னா அவங்க சமாளிச்சிருவாங்கல்ல, அதுக்காக கொடுப்பான். ஆனா அதையும் ஒரு சில என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வடமேற்குக்கு டாய்லெட் கொடுக்குறீங்க, மேற்கு மத்தியத்துல கொடுக்குறீங்க, அந்த இடத்துக்கு தென்மேற்கு பாதிப்பு வருமான்னு கேட்கறாங்க. அதெல்லாம் கண்டிப்பா வராது. ஏன்னா மொத்த வீட்டுக்கு மேற்கு மத்தியமா போயிடும் அந்த பொசிஷன். அப்படி இருக்கும்போது வடமேற்கு தெளிவாக இருந்தால் மணி ஃப்ளோ நல்லா இருக்கும். சரிங்க, வடமேற்கு மட்டும் நல்லா இருந்தா போதுமா? இல்லைங்க, இன்னொன்னு பாயிண்ட் இருக்கு. நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வடக்கு திசையை குபேர திசை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வடக்கு திசை என்பது வீட்டினுடைய வடக்கு மத்திய பாகத்தை குறிக்கக்கூடிய பகுதி. இந்த பகுதியில ஜன்னலே இல்லாம வெறும் சுவர் மட்டுமே இருக்குது அப்படின்னா அந்த வீட்டுல பணம் இல்லைன்னு அர்த்தம். பணமே வராதுன்னு அர்த்தம். இங்க சரி இருந்தாதான் வடமேற்கு சரிப்படுத்த முடியும். அதே போல அந்த வடமேற்கு திசையில ஜன்னல்கள் அட்லீஸ்ட் ஒரு ஜன்னல் இருந்தாதான் பணம் வரும். நம்ம என்ன பண்றோம், ஜன்னலை வச்சுட்டு காலண்டரை மாட்டிடுறோம். காலண்டரை மாட்டி விட்டு வேற போட்டோஸ் எல்லாம் எடுத்தாங்க எல்லாம் சொருவி வச்சிடறாங்க. அந்த வீட்டுல பாருங்க பணம் வராது. பணத்தால பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு எப்ப பார்த்தாலும். அப்ப வடமேற்கு திசை என்பது பணத்தை சொல்லக்கூடிய ஒரு திசை. பணம் உங்க வீட்டுல வருதா இல்லையா, இருக்குதா இல்லையான்னு சொல்லக்கூடிய திசை அது. சரி, பணம் வந்துருச்சு, அதை தக்க வைக்கணும்ல நான், அதுதான் தென்மேற்கு திசை. தென்மேற்கு திசை சரியாக இருந்தால் மட்டும்தான் பணத்தை நீங்க சரியா வச்சுக்க முடியும். இல்லைன்னா செலவழிச்சிருவீங்க, லாஸ் பண்ணிடுவீங்க. அப்ப தென்மேற்கு திசையை வந்து அதனாலதான் கல்லாப்பட்டி அங்க வச்சோம். அது காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு, குபேர மூலைன்னு என்கிறது சொல்லப்பட்டு விட்டது. அப்ப வடமேற்கு திசை, வடக்கு மத்திய பாகம், தென்மேற்கு திசைகள்லாம் சரியாக இருக்கும் பட்சத்துல அந்த வீட்டுல பணம் தால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லைன்னு சொல்லிடலாம். வாஸ்துவே நேச்சர் தானே, பஞ்சபூத தத்துவங்களால் ஈட்டப்படுவதுதானே வாஸ்து. அதாவது வாஸ்துல என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து வாஸ்துல ஜோதிடத்தை கலக்கிறது இல்லைங்க. நான் வந்து நேச்சர் தான். 5 பஞ்சபூதங்கள் தான் எனக்கு தெய்வம். சூரியன் தான் எனக்கு தெய்வம். சூரியனை தவிர்த்து வாஸ்துவை சொல்ல போனால் அது வாஸ்துவே கிடையாது. ஒவ்வொரு ரூலுக்கு பின்னாடியும் சூரியனுடைய வெளிச்சம் அங்க இருக்கும், சூரியனுடைய கதிர்கள் அங்க இருக்கும். அது இல்லையா அங்க வாஸ்து கிடையாது. இயற்கை தான் வாஸ்து. இப்ப பஞ்சபூத தத்துவங்கள் எப்படி நம்ம வந்து வீட்டுக்கு நம்மளுடைய பிரபஞ்சத்துல பறந்து விரிந்து இருக்குது, அந்த பஞ்சபூத தத்துவங்கள் சமச்சீராக வீட்டுக்குள்ள வச்சுக்கிறது தான் வாஸ்து. நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூத தத்துவம் இயங்கிட்டு இருக்குது. இப்ப நம்ம நீர் தத்துவம் இருக்கு, நம்ம உடம்புல இருக்கு, காற்று தத்துவம் இருக்கு, வெப்பம் இருக்குது நம்ம உடம்புல. இதுல ஏதாவது ஒரு நீர் தத்துவம் அதிகமானாலும் உடல்ல பாதிப்பு வந்துடும், வெப்பம் அதிகமானாலும் பாதிப்பு வரும், வெப்பம் வந்துடும். அப்ப இதையெல்லாம் சமச்சீராக வைப்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் வாஸ்து. வாஸ்துப்படியான கட்டமைப்புள்ள வீடு. வாஸ்து அப்படின்னா வருடந்தோறும் காலை சூரிய வெளிச்சம் வீட்டிற்கு வருவது போன்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதுதான் வாஸ்து.
அதை தவிர்த்து நான் இந்த செடி வச்சுட்டே எனக்கு வாஸ்து, பூஜை அறை இந்த இடத்துல வச்சுட்டே எனக்கு வாஸ்துலாம் கிடையாது. அதனால இந்த அற்புதமான ஒரு தருணத்துல இந்த வாஸ்து பத்தி எனக்கு வந்து பேசுவதற்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சொல்லுங்க. அப்படி இருக்கிறத கட்டக்கூடாதுன்னு தான் நாங்க சொல்றோம். நீங்க வந்து வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் காலி இடம் விட்டு வீடு கட்டணும். அப்படி காலி இடம் விட்டு வீடு கட்டினாதான் வென்டிலேஷன் நல்லா வரும். அந்த காற்று உள்ள வந்து காற்று வெளியே அவுட் சைடு போகணும். அப்படி போனாதான் நல்ல வீடு. நாம அதுக்கேற்ற மாதிரி நிலம் வாங்கணும். சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி நிலம் வாங்கி அதுக்கேற்றது போல வீட்டை கட்டணும் நம்ம. சரிங்களா? அப்பதான் அது நல்லா இருக்கும். அதனாலதான் நகரமயமாக்கல். இப்ப சென்னை பக்கம்லாம் போயிட்டீங்கன்னா வாஸ்துவே கிடையாது. சின்ன ஒரு ஃப்ளூட் வந்தா கூட யாரும் நிம்மதியா இருக்க முடியாதுல்ல. நம்ம நிம்மதியா இருக்கணும். ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல நம்மளுக்கு இயற்கை சீற்றங்கள் ஏதாவது ஏற்படுதா? ஏதாவது நம்ம பாதிக்கப்படுறோமா? தமிழ்நாட்டிலேயே வந்து கொங்கு மண்டலம் மட்டும்தான் வாஸ்துவில் ஓரளவுக்கு 70% சரியாக அமைந்த இடம் கொங்கு மண்டலம் மட்டும்தான். நீங்க இன்னும் இந்த தெற்கு சைடு போயிட்டீங்கனாலும் வடக்கு சைடு மேல போயிட்டீங்கனாலும் எங்கேயுமே வாஸ்து இருக்காது. நம்ம தான் நிம்மதியா வாழ்றோம். இதுல எந்த ஒரு பொய்யான கருத்துல உண்மைதான். நம்ம தான் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கோம் கொங்கு மண்டலத்துல தான். ஏன்னா நம்ம தான் 30க்கு 40 மினிமம் ஒரு மனையை பிரிப்போம். 30க்கு 40 மனை மினிமம் பிரிக்க நாம தான். அதனால நம்ம கொங்கு மண்டலத்தில் பிறப்பதற்கு நானும் பெருமைப்படுகிறேன்.